இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? எங்க மாமா என்னோட பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. காலையில இருந்து கஷ்டப்பட்டு கலெக்ஷன் பண்ண பணம் இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. எல்லாருமே என்ன சீட் பண்றாங்க ஃப்ரெண்ட். சரி, நீ அழாத. நான் உனக்கு பிள்ளையார வாங்கி தரேன், ஓகேவா? நீங்க சும்மா இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவளே அமைதியாயிடுவா. சின்ன குழந்தைங்க அழும்போது எப்படிங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? சின்ன குழந்தைங்க அழுதா எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரி, அப்படின்னா நம்ம இன்னொரு தடவை கலெக்ஷன் பண்ணி பிள்ளையார வாங்க போலாமா? மறுபடியும் கலெக்ஷன் பண்ண போனா எல்லாரும் அடிச்சே துரத்திடுவாங்க. ஓ, அப்படின்னா என்ன பண்ணலாம்? சரி, நீங்க அந்த பிள்ளையார் சிலை வாங்க போனீங்கல்ல, அந்த பிள்ளையார் சிலை எவ்வளோ? சரி போதும். இட்ஸ் ஓகே. அவ என்ன சொல்றாளோ அதை சொல்லிட்டு விடுங்க. ஃப்ரெண்ட், பிள்ளையார் சிலை வாங்குறதுக்காக நீங்களே அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த பிள்ளையார் சிலைய வாங்கிட்டு வர முடியுமா? திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட அடி வாங்க போற நீ. ராம், முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படி வாங்க நீங்க. இட்ஸ் ஓகே. அவ எதுவுமே பெருசா கேக்கல. ஜஸ்ட் பிள்ளையார் சிலையை தானே கேக்குறா. உனக்கு பிள்ளையார் சிலை வேணும், அவ்வளவுதானே? சிலை வாங்க வேண்டிய பைசாவை யார் எடுத்துக்கிட்டு போனா என்ன? நல்ல அழகான பிள்ளையார் சிலையை நான் வாங்கிட்டு வரேன், ஓகேவா? ஓகே. பிள்ளையார் சிலையை வாங்கி தர பொறுப்பு என்னோடது. அதே மாதிரி உன்னை ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போற பொறுப்பும் என்னோடது. நீ கேட்ட பிள்ளையார் சிலை நாளைக்கு இங்க இருக்கும். இட்ஸ் a promise. Thank you friend. யா, ஹை ஃபை. அவ கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டும், விடுங்க. அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐம் சாரி ராம். இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவ்வளவு நேரம் நீங்க அவகிட்ட பேசினது அவளை சமாதானப்படுத்ததான் நான் நினைச்சேன். போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாதீங்க. பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் இருக்கா? நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சரி, அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் அட்டாச் ஆக மாட்டான்னு சொன்னீங்க. நானும் அப்படிதான். நான் அவ வயசுல இருக்கும்போது யார்கிட்டயும் க்ளோஸா பழக மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அதுக்காக தாங்க நான் அவளுக்கு எல்லாமே செய்யறேன். இதுல கொஞ்சம் என்னோட சுயநலமும் இருக்கு. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என் லைஃப்ல எனக்காகன்னு கொஞ்சம் கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. அதுல சிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து சிரிய பிரிச்சிடாதீங்க. அவ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அவளுக்காக அதை செய்ய தயாரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கிறதே சிரி கூட இருக்கும்போது மட்டும்தாங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இல்ல, நீங்க என்ன பேசுறீங்க? அவ வந்து சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஃபைன், அவளுக்கு புரியுற வரைக்கும் நான் இதை செய்யறேன். அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு அவளே புரிஞ்சுப்பாங்க. நீங்க என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டீங்கல்ல, நானும் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து சிரிய மட்டும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். பாய்.